KSF-യുടെ പുതിയ ഹാർമണി ചിട്ടി ചേരണം ഇപ്പം തന്നെ. KSF ഹാർമണി ചിട്ടികൾ. KSF ഈ നാടിന്റെ ധൈര്യം. லோகேஷ் சார் எவ்வளோ ஜாலியாக இருப்பாரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே தான் டோமினிக்கும் அதே மூடு தான். இதுக்கப்புறம் டோமினிக் வந்து ரொம்ப இந்தியாவில் தேடப்படுற முக்கியமான ஒரு டேரக்டராக ஆகிட்டார்ல. இப்போ ஃபஸ்ட்டு மலையாளத்தில் கால் வந்து கத்தனா, செகண்ட் லோகா, தேர்டு தான் பப்பா. என்னை யாரும் அழிக்க முடியாது, இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்ல, ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு முறைச்சிட்டு திருப்பியும் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லலாம். ஐஎம் கேமில் வந்துட்டு ஐ திங்க் சாங் இருக்குது. ஐ திங்க் கல்யாணி அவங்கெல்லாம் வந்துட்டு சான்ஸே இல்லை சார். கிரேட் என்னன்னா அவங்க இப்போ டூப் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. எதுவுமே டூப் இல்லை ஆக்சுவலாக. டோவினோ சார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டோவினோ ஆமாம், அவரோட வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோபின் சார் வெரி ஓகே, லைக் ஃபேமிலி மாதிரி. இப்போ அவர் சோபின் சார் கேரக்டர் வந்து ஒரு இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, பட் ஆனால் ஒன் கைண்ட் ஆஃப் சைக்கிள் தட் இஸ் கேரக்டர். அப்போது அந்த கேரக்டர் டான்ஸ் ஆடுறப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், அந்த மூடு தான். கமல் சார் மீன்ஸ் நிறைய லேர்ன் பண்ணணும். ரஜினி சார் நான் வந்துட்டு சொல்கிறப்போ சார் இது மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்னு உடனே எழுந்துருவார். எழுந்துட்டு உட்கார மாட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பேசினாலும் உடனே எழுந்திருவார், உட்கார മാട്ടാർ. അവർ ഉക്കാന്താ தான் ഇവരും ഉക്കാറുവാർ. ഇയാൾ മരിച്ചിട്ടില്ലല്ലോ ആക്ച്വലി. ഹെഡിലേക്ക് ഇഞ്ചറി വന്നു. ഇമ്മോർട്ടൽ നൈഫ് എപ്പോൾ എടുത്താലും പുറത്ത് ചാടും. ക്യൂ സ്റ്റുഡിയോയിൽ സാൻഡി മാസ്റ്റർ. വെൽക്കം സാൻഡി മാസ്റ്റർ. ഹായ്. ഞാൻ ആക്ച്വലി ഭയങ്കര ഹാപ്പിയാണ്, ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആണ്. കാരണം എസ്പെഷ്യലി ആഫ്റ്റർ ലോക്കയുടെ ഈ പീക്ക് സക്സസിന് ശേഷം ലോക്കയുടെ ക്രിയേറ്റേഴ്സ് ഒരുപാട് പേര് സംസാരിക്കുന്നത് നമ്മൾ കേട്ടിട്ടുണ്ട്. ഡയറക്ടറായാലും നിമിഷായാലും കല്യാണി ആയാലും ഒക്കെ. സാൻഡി മാസ്റ്റർ സംസാരിക്കുന്നത് നമുക്ക് അധികം ആഫ്റ്റർ റിലീസ്, എനിക്ക് തോന്നുന്നു മലയാളത്തിലെ ഫസ്റ്റ് ഇന്റർവ്യൂ ആണ്. മലയാളത്തിലെ ഐ തിങ്ക് ഫസ്റ്റ് ഇന്റർവ്യൂ ആണ്. நான் ஆல்ரெடி கொடுத்தது வந்துட்டு ஒரு ரேடியோ சேனலுக்கு ஃபோன் இன்டர்வியூ ஃபுல் ஷூட்டிங் இருந்தால் சாங் கொரியோகிராஃபியும் பண்ணணும்ல. രണ്ടിൻ്റെയും തിരക്കില് ബിഫോർ ഞാൻ ഈ ലോക്ക ആയാലും ബിഫോർ ലിയോ, ബിഫോർ കൂലി, ഇതിൻ്റെയൊക്കെ കോൺവെർസേഷന് മുമ്പ് എൻ്റെ ഒരു പേഴ്സണൽ എക്സൈറ്റ്മെൻ്റ് ആയിരുന്നു. ഇന്നലെ ഒരു ഇൻസ്റ്റഗ്രാം പോസ്റ്റ് ഇട്ടിരുന്നു അബൌട്ട് മോഹൻലാൽ ഓൺ വിന്നിങ് ദാദാ സാഹേബ് ഫാൽക്കെ അവാർഡ്. അപ്പം അതിൽ ഈ മോഹൻലാൽ ആയിട്ടുള്ള ഒരു കൊളാബറേഷൻ്റെ പേഴ്സണൽ എക്സൈറ്റ്മെന്റ് ആ ക്യാപ്ഷനിൽ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ ആ പോസ്റ്റില് ദാറ്റ് യു ആർ ഷോയിങ് സംതിങ് ടു മോഹൻലാൽ ഓൺ യുവർ ഫോൺ. അത് ആക്ച്വലി വാട്ട് വാസ് ദാറ്റ്? அது லால் சார் வந்துட்டு அவரோட டான்ஸ் வீடியோ எனக்கு காட்டினார். அவரோட டான்ஸ் வீடியோ பப்பையில டான்ஸ் வீடியோ எனக்கு காட்டினார். ரிகர்சல் அப்போ சும்மா காட்டினார் எனக்கு. அப்போ அது டான்ஸ் வீடியோ. ஏன்னா அவர் முன்னாடி எப்படி ஆடி இருக்காரு, என்னென்ன ஸ்டெப்ஸ், ஷோஸ், அவரோட ஷோஸ் எல்லாமே காட்டினார். அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது சார். அவர் கிட்டத்தட்ட 1.5 hours 2 hours ஷோ பண்ணியிருக்காரு நான் ஸ்டாப்பாக. அதெல்லாம் അൺബിലീവബിൾ ആണ്. ചാൻസേ ഇല്ല. പണ്ടത്തെ എപ്പോഴത്തെ ഏത് സമയത്തെയാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ ഷോസ്? அது ஐ திங்க் ஒரு 3 years 4 years பிஃபோர். அண்ட் ஒரு மூவியில் வந்துட்டு அவர் வந்துட்டு சம்திங் ஒரு விஷுவலாக ஒன்று காட்டினார். ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் அவ்வளோ எனர்ஜியாக ஆடி இருக்காரு. அதெல்லாம் என்ன சார் இவ்வளோ எனர்ஜி ஆடுறீங்க, காலெல்லாம் லெக்கெல்லாம் இவ்வளோ அவ்வளோ ஹைட்டில் தூக்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. பட் அது மிரண்டை நான் பார்த்துட்டு லிஜெண்ட்ரினா. ലോകയെ പറ്റി എന്തെങ്കിലും ലാലേട്ടൻ പറഞ്ഞു? தெரியாது. അത് കഴിഞ്ഞിട്ട് മീറ്റ് ചെയ്തിട്ട് ആക്ച്വലി ആ പോസ്റ്റിൽ ക്യാപ്ഷനിൽ ആ എക്സൈറ്റ്മെന്റ് ഉണ്ടായിരുന്നു ദാറ്റ് യു ആർ വെയിറ്റിംഗ് ഫോർ ഓഡിയൻസ് ടു സീ യുവർ കൊളാബറേഷൻ. വെയിറ്റിംഗ് ഓക്കെ. ലോക്കയിൽ ആക്ച്വലി ലോക്ക റിലീസിന്റെ മുമ്പ് പ്രസ് മീറ്റ് സമയത്ത് തന്നെ സാൻഡി മാസ്റ്റർ പറഞ്ഞിരുന്നു ദാറ്റ് ഡൊമിനിക് അരുൺ ഡയറക്ടറിന് അതർ ഇൻഡസ്ട്രീസിലെ ഹീറോസ് എന്തായാലും കോൾസ് വരാൻ പോകുന്നത് ഉറപ്പായിരുന്നു. ഇപ്പം മലയാളത്തിലായാലും ലോക്കയുടെ റിലീസിന് ശേഷമാണ് ഈ ലോക്ക എന്നുള്ള ഫിലിമിന്റെ ഹൈപ്പ് ഭയങ്കരമായിട്ട് കൂടുന്നത്. ബിഫോർ ലോക്ക റിലീസ് ഭയങ്കര എനോർമസ് ഹൈപ്പ് ഉണ്ടായിരുന്നില്ല. ബട്ട് യു ഹാഡ് ദ കോൺഫിഡൻസ് അല്ലേ? വാട്ട് എന്താ ലോക്കയിൽ മാത്രം டெக்னீஷியனாக நான் சொல்லுவேன். ஐம் கோரியோகிராஃபர், ஐம் டெக்னீஷியனாக எனக்கு தெரிஞ்சது அதில் விஷுவலாக ஒரு செட்டில் என்ன மாதிரி லைட்டிங் செட் பண்ணி என்ன மாதிரி மூட் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு விஷுவலாகவே எனக்கு செம்மையாக தெரிஞ்சுது. அதில் டோமினிக்கோட அந்த டைரக்ஷன்
ரொம்ப யூனிக்காக இருந்தது. அது எக்ஸ்ட்ரானரி. டொமினிக் சான்ஸே இல்லை. நிமிஷோட சினிமோட்டோகிராஃபிலாம் அல்டிமேட். அதெல்லாம் நான் விஷுவலாக அங்கே மானிட்டரில் ரஃபாக பார்க்குறப்பவே எனக்கு அப்படி இருந்தது. அது எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது ரஃபாக பார்க்குறப்பவே. மீன்ஸ் லைக் ஸ்பாட் எடிட்டிங். அப்போ நம்மளுக்கு தெரியும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு. ஏன்னா நான் அது விஷுவலாக பார்க்குறப்போ மீன்ஸ் லைட்டிங் சென்ஸ் தெரியும்ல. இப்போது அஸ் அ கொரியோகிராஃபர் எல்லாருக்கும் ஒரு லைட்டிங் சென்ஸ் தெரியும் என்ன மாதிரி இருக்கான்ட்டு. நார்மலாக ரஃபாக பார்க்குறப்பவே வந்துட்டு அது அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அந்த நைட் எஃபெக்ட் எல்லாமே மோஸ்ட்லி நைட் எஃபெக்ட் தான் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. நான் யோசிச்சது என்னென்னா வந்துட்டு இது டிஐ பண்ணி சிஜி எல்லாம் கொஞ்சம் பண்ணி அது எப்படி இருக்கும் நம்ம விஷுவல் பண்ணுவோம்ல. விஷுவல் பண்ணுறப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரானரியாக தான் இருக்கும். ஐ திங்க் இதோட நான் பார்த்தது ஒரு 50%னா இன்னும் சிஜி வரப்போ 100% மேலேயே அது வந்துடும். அதை தான் நான் சொன்னேன்னு. அதெல்லாம் வந்து சாந்தி அவங்களுக்கு ரைட்டிங் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணுது. தமிழ்லலாம் ரைட்டிங் பண்ணி சாந்தி அவங்க தான். சான்ஸே இல்லை. அதில் தான் கான்ஃபிடென்ட் தான் நான். ஏன்னா ரைட்டிங்கில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. டேரக்ஷன்லேயும் நிமிஷோட சினிமோடேஷன்லாம் அவங்களோட டைலாக் ரைட்டிங்ல எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. இது ரொம்ப புதுசாக இருக்குது, இது கண்டிப்பாக ஹிட்டு தான். அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே சொன்னாங்க. ப்ரிவ்யூ കണ്ടിട്ടോ അങ്ങനെയൊന്നല്ല, ഷൂട്ടിൽ തന്നെ ஷூட்டில் பண்ணது. பட் அந்த சென்ஸ் நம்மளுக்கு இருக்கும்ல, கொஞ்சம் இருக்கும்ல. அந்த சென்ஸில் நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். கண்டிப்பாக கால்ஸும் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. பிரதர் ரைட் ஆகி 100% என்ன இதுக்கப்புறம் டொமினிக் வந்து ரொம்ப இந்தியாவில் தேடப்படுற முக்கியமான ஒரு டேரக்டர் ஆகிட்டார்ல. ഇപ്പോൾ ഈ ലിയോയിലെ ക്യാരക്ടർ ആയാലും ലൈക്ക് വൈസ് ഇപ്പോൾ ലോക്കിയിലെ ക്യാരക്ടർ ആയാലും ലൈക്ക് ക്യാരക്ടേഴ്സ് ഡിഫറെൻ്റ് ആണ്. പക്ഷെ ഒരു രണ്ടുപേരും ഭയങ്കര ഫിറോഷ്യസ് ആയ ഭയങ്കര എനോർമസ് വില്ലൻ ട്രേറ്റ്സ് കാണിക്കുന്ന ഒരു ക്യാരക്ടറാണ്. ഇപ്പോൾ ഒബ്വിയസ്ലി ഇപ്പോൾ അതർ ലാംഗ്വേജ് കോൾസ് ഇപ്പോൾ ലിയോ தெலுங்குல கிஷ்கிந்தபுரி മേക്കേഴ്സിന്റെ നെക്സ്റ്റ് ഫിലിം அது ரிலீஸ் ஆகுது. அது ஹிட், பிளாக் பஸ்டர். அங்கே பயங்கர ஹிட். അതെ அது வந்து அது ஹேண்டிகேப் மாதிரி அது பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே. அது பட் அதுவும் எக்ஸ்ட்ரா, அது கொஞ்சம் வேற மாதிரி. അതല്ല ഗോസ്റ്റ് அது கோஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்கும். ஒரு பையன் அவன் கோஸ்ட்டாக எப்படி ஆவறான்ற மாதிரி தான் அதில் இருக்கும். பட் அதுவும் கொஞ்சம் யூனிக்காக வித்தியாசமாக இருக்கும். அது பட் ஃபஸ்ட்டே எல்லாத்துக்குமே லியோ தான் மெயின் பெஞ்ச் மார்க். இஸ் லியோனால தான் அந்த லோக்காவும் சரி, கிஷ்கிந்தபுரியும் சரி, அதனால தான் கிடைக்கும். டொமினிக்கும் சரி, கௌஷிக் அந்த தெலுங்கு டேரக்டர் கௌஷிக்கும் சரி, அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணது, கூப்பிட்டது வந்துட்டு லியோ பார்த்து தான். പക്ഷെ ഇപ്പോൾ അതർ ലാംഗ്വേജ് കോൾസ് വരുമ്പോൾ ലൈക്ക് എന്താണ് ഡിഫറൻസ് എന്നാണോ ചിന്തിക്കുക, അതോ ഇതേ ക്യാരക്ടേഴ്സിന് മീൻസ് ഇത്രയും ഫിറോഷ്യസ് ആയ വില്ലൻ ആണല്ലോ, വീണ്ടും എഗെയിൻ വില്ലൻ ആണല്ലോ എന്നുള്ള പേടി ഉണ്ടാവും? என்னன்னா நம்ம சூஸ் பண்ணுற கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ லியோவுக்கு அப்புறம் நிறைய கேரக்டர் எனக்கு வந்தது. பட் எல்லாமே சேமாக சைக்கோவாக வந்தது. ஓகே, எல்லாமே அதே சிமிலர் டு அப்படியே கிட்டத்தட்ட அப்படி தான் வந்தது. பட் நான் அது பண்ணல. இப்போ திருப்பி ரிப்பீட் ஆகிட போது தான் நான் பண்ணல, எதுவுமே பண்ணல. ரொம்ப கேப்பு ஒரு 1 இயர்ஸ். லியோக்கு அப்புறம் ஒரு 1 இயர்ஸ் கரெக்டாக 1 இயர்ஸ் கூட இல்லை, அது பிஃபோர் தான். அதுக்கு வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது கத்தனார். ஃபஸ்ட்டு வந்து கத்தனார், பிஃபோர் லோக்கா கத்தனார். பிஃபோர் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் கால் வந்து கத்தனார், செகண்ட் லோக்கா, தேர்டு தான் பப்பா. பட் அப்போது கத்தனார் வரப்போ கத்தனார் நெகட்டிவ் ஷேடு தான் இருந்தது. நெகட்டிவ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் அது ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்டு லோக்கா சொல்கிறப்போ அது இன்னும் எனக்கு சூப்பராக இருந்தது. ஒரு நியூ வேர்ல்டு, புது உலகத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி. அந்த அங்கே எப்படி எல்சியூ மாதிரி லோக்கா ஒரு யூனிவர்சிட்டி, இதில் நம்ம இருக்கிற இந்த பார்ட்லேயும் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. வேம்பியர் அப்படின்னு சொல்கிறப்போ பயங்கர இருந்தது. பப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு நாட் அ வில்லன், பட் அது ஒரு மாதிரி நல்லா ட்ராமாவாக சூப்பராக இருக்காது. ഈ കത്തനാറിലെയും ബബ്ബയും ആക്ച്വലി ഇപ്പോൾ ലിയോ ലോക്ക വെച്ചിട്ട് എങ്ങനെയാണ് ഇത് ഡിഫറെൻ്റ് ആവുന്നത്, അങ്ങനെ പറയാൻ പറ്റും? ക്യാരക്ടേഴ്സ് മാത്രം டிஃப்ரெண்ட் சேஞ்ச், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லியோ அண்ட் லோக்கா. கத்தனார் கத்தனாரில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் மீன்ஸ் என்ன, அது ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னால அது ஒரு நெகட்டிவ் தான். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ரொம்ப ஸ்மைலே பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ரொம்ப டீத்து காட்டுற ஸ்மைலே இருக்காது அதில். அது ரோஜன் தாமஸ் சூப்பராக வேலை வாங்கியிருப்பார், கரெக்டாக வச்சுருப்பார். ரொம்ப வேண்டாம் மாஸ்டர், லிமிட் எல்லாமே லிமிட்டாக இருக்கட்டும். இல்லைனா இப்போ டான்ஸ் தான் இருக்கிறதுனால ஓவர் ஹைப்பர் ஆகும், அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிளியராக தெரியும் எனக்கு தெரிஞ்சு.
ஆஃப்டர் லியோ அண்ட் கத்தனார் அந்த தெலுங்கு கிஷ்கிந்தபுரி எல்லாத்துக்கும் கத்தனார் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரியா இருக்கும். பப்பபேல் வில்லன் அல்ல, இல்லை பப்பபெல்லாம் ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் ഒരു വ്യത്യാസமாக இருக்கும். ഈ ലോക്കയിൽ ഒരു സീൻ ഈ അമ്മയായിട്ടൊരു കോൺവെർസേഷൻ സീൻ, ലൈക്ക് എനിക്ക് തോന്നുന്നു അത് പേഴ്സണലി സാൻഡി മാസ്റ്റർക്കും പേഴ്സണൽ ഫേവറേറ്റ് ഒരു സീനാണ് തോന്നുന്നത്. എനിക്ക് ഫേവറേറ്റ് സീൻ അതില് ഇപ്പൊ ഞാൻ കുറച്ച് മുമ്പ് സാൻഡി മാസ്റ്ററിന്റെ ഒരു കോൺവെർസേഷനിൽ അച്ഛൻ റിയൽ ലൈഫിൽ അച്ഛൻ പോലീസ് ഓഫീസർ ആണ്. ആൻഡ് ആ കോൺവെർസേഷനിൽ അച്ഛനെ പറ്റി പറയുന്നുണ്ട്, ആൻഡ് രാജാവിന്റെ അമ്മ കൂടെ ഇരിക്കണം എന്നുള്ള രീതിയിൽ പറയുന്നുണ്ട്. ഇത് പേഴ്സണൽ ഫേവറേറ്റ് സീനും കൂടെയാണ്. ഹൗ വാസ് ഇങ്ങനെ ഈ സീൻ മൊത്തം ഷൂട്ട് ചെയ്യുന്നതിന്റെ മുമ്പ് വാട്ട് ഓൾ തിങ്സ് കെയിം ടു യുവർ മൈൻഡ്? എങ്ങനെയാണ്? നത്തിങ് ലൈക്ക് എവറി അതർ സീൻ എന്നുള്ള രീതിയിൽ തന്നെയായിരുന്നു. டோமினிக் ஜாலியாக இஸ் எ வெரி ஸ்வீட் பாய் சொல்லுவாங்களே. டோமினிக் வந்து ஃபுல் நோ டென்ஷன், இவ்வளோ பெரிய இட்ஸ் எ வெரி பிக் மூவி திஸ் இது. டோமினிக் வந்து ரொம்ப கூலாக இருப்பார். ரொம்ப மாஸ்டர் இது ஓகே, மாஸ்டர் ஓகே டூ, டோமினிக் இது ஓகே, ஓகே டூ, டோமினிக் ஐ ட்ரை திஸ், ஓகே ஓகே டூ, லைக் திஸ் வெரி. அதை ட்ரை பண்ணோம், பட் அது வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் டைலாக் மட்டும் ஜஸ்ட்டு ரைட் பண்ணிட்டு என்ன மாடுலேஷன் போகலாம், ஓகே ஓகே வில் ட்ரை சி, நீ பாரு டோமினிக் உனக்கு ஓகேனா பண்ணான்னு. ஓகே, டோமினிக்ஸ் வெரி கூல். டோமினிக் சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லுவார். இதை பண்ணலாம், கொஞ்சம் நிறுத்தலாம், இந்த இடத்துல பண்ணலாம், அதில் என்னை யாரும் அழிக்க முடியாது சொல்லுவேன், இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்ல, ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணும், அதை ஸ்டாப் பண்ணிட்டு முறைச்சிட்டு திருப்பியும் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லலாம். அதெல்லாம் டோமினிக்கோட இன்புட்டு தான். அதெல்லாம் அது எனக்கு இதுக்காக தனியாக ஒர்க் பண்ணால் அது சும்மா அப்படியே സ്പോട്ടിൽ ഡിസ്കസ് பண்ணி அப்படியே பண்ணிருக்கேன். പക്ഷെ നച്ചപ്പ ഗൗഡ എന്നുള്ള ക്യാരക്ടർ ആക്ച്വലി ഒരു കന്നഡ ക്യാരക്ടർ ആയിട്ടാണല്ലോ ആദ്യം ഇനീഷ്യലി അവർ ഡിസൈൻ ചെയ്തത്. ആൻഡ് ദെൻ സാൻഡി മാസ്റ്റർ ഓൺ ബോർഡ് വന്നതിന് ശേഷം അല്ലേ അത് തമിഴ്? ஆமாம், ஃபஸ்ட்டு அது ஃபுல் கன்னடத்தில் இல்லை, கன்னடத்தில் பெங்களூர் தமிழ் பாஷை பேசுவாங்க, பெங்களூர் தமிழ் பேசுவாங்க. அது கொஞ்சம் வேறு மாதிரியா இருக்கும். பட் நான் வந்து எனக்கு அது நம்ம தமிழே பேசினா கம்ஃபர்டபுளாக இருக்குமே, ஏன்னா அது ரொம்ப அது சிலது புரியுமா புரியாதில்லை. இங்கே மலையாளத்தில் சில பேருக்கு அந்த தமிழ் சில வார்த்தைலாம் புரியாமல் இருக்கும், ஆனால் நம்ம தமிழ் பேசினா ஈஸியாக இங்கே புரியுமென்ட்டு அப்படியே 2 பேரும் டிசைட் பண்ணி தான் பண்ணோம். ஆனால் அது பயங்கரமாக இருந்துச்சு. அது செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு தமிழ் வந்து இன்னும் எனக்கு ஃப்ரீயாகவே இருந்தது எனக்கு பேசுகிறது எல்லாமே. அதனால் எனக்கு அது அந்த பெங்களூருனால வந்துட்டு அந்த கனெக்டு, அந்த நாச்சியப்பா எல்லாமே மாதிரி. ഈ DQ ആണല്ലോ ഇപ്പൊ ഈ ലോക എന്നുള്ളൊരു പ്രൊജക്ട് ഡിസൈനിന്റെ തന്നെ കീ ഫാക്ടർ ആയിട്ട് നിൽക്കുന്നത് ദുൽഖർ, ഉറപ്പായിട്ടും ദുൽഖറാണ്. ദുൽഖറായിട്ട് ഇപ്പോൾ ലോക്കയില് കോമ്പിനേഷൻ സീക്വൻസ് ഇല്ല സാൻഡി മാസ്റ്റർക്ക്, ബട്ട് എന്നാലും ദുൽഖറായിട്ടൊരു വർക്കിംഗ് റാപ്പോ എന്ന് പറയുകയാണെങ്കിൽ എന്തായിരിക്കും ശരിക്കും ഒരു വർക്കിംഗ് റാപ്പോ വിത്ത് DQ? சப்போஸ் சொல்றீங்க பண்ண இருந்தா சூப்பராக இருக்கும். இருந்தால் மீன்ஸ் അഭിനയം മാത്രമല്ല, ഇപ്പൊ ലോക്കയിൽ അല്ലാതെ അതർ ദാൻ ആക്ടിങ് ஆக்டிங். ஐஎம் கேம் கேம்ல வந்துட்டு ஐ திங்க் சாங் இருக்குது. ஐ திங்க் அதுக்கு சாங்லாம் கேட்டு சூப்பராக இருக்குது. மேபி அது கொரியோகிராஃபியாக ஐஎம் கேமில் கொரியோகிராஃபியாக இருப்பாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் மெயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு DQ சார். பிகாஸ் டோம் வந்துட்டு டொமினிக்கும் நிமிஷம் பிளான் பண்ணி, சாந்தி அவங்களாம் பிளான் பண்ணி சாண்டி மாஸ்டரில் வைக்கலான்னு சொல்லி, பட் ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ஏன்னா இது பெரிய கேரக்டர், அது எப்படி இவன் ஹேண்டில் பண்ணுவான்ற மாதிரி அது வந்து DQ சார் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக ஓகேன்னது பெரிய விஷயம். அது பட் கிரேட். ലോക്കയ്ക്ക് മുമ്പ് DQ ആയിട്ട് കോൺവെർസേഷൻ ഉണ്ടായിരുന്നോ? இல்லை, ഈ കൊറിയോഗ്രാഫി സംബന്ധിച്ച എന്തെങ്കിലും? இல்லை ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் மீட் பண்ணேன். அப்போ சின்ன சின்ன கிளிப்பிங் பார்த்தாரு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குனாரு, சூப்பர் டான்ஸர். ஆனால் அதான் கிரேட் அக்செப்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாருமே எனக்கு அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப கல்யாணி அவங்கெல்லாம் வந்துட்டு சான்ஸே இல்லை சார். கிரேட் என்னன்னா அவங்க இப்போ டூப் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. எதுவுமே டூப் இல்லை, ஆக்சுவலாக எதுவுமே டூப் இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்களே இது டூப்பு, இந்த ரோலிங் டூப், அது டூப் இல்லை. அவங்க தான் ஒரிஜினலாக பண்ணது எல்லாமே. ரியல் ஸ்டண்ட் பண்ணது அவங்க தான் எல்லாமே. ஜம்ப் பண்ணுறது அது குதி அவங்க தான் பண்ணது. பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த படத்துக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முன்னாடியே ஸ்டண்ட் 1 month 2 monthலாம் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்க.
எனக்கு தெரியும் டோம்னி எங்கே அவங்க கேட்டால் அவங்க ஸ்டன்ட் ப்ராக்டிஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ ஏர்லி மார்னிங் வந்து முன்னாடியே பிஃபோராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி ஆர்னஸ்லாம் மாட்டி வந்து திருப்பியும் ரிகர்சல் வருது ஆர்னஸ் மாட்டணும், திருப்பியும் போய் ட்ரெஸ் எடுத்து திருப்பியும் ஒரு ஆர்னஸ் மாட்டணும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டு அது. அதுவும் ஆக்டிங்காகவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிஃபோர் மூவிலலாம் வந்துட்டு அவங்க லாஃபே வேறு மாதிரியா இருக்கும், சிரிக்கிறது ஆக்ட் பண்ணுறதுலாம். பட் இதில் எல்லாமே ஷட்டிலாக இருக்கும். அது நஸ்லின் வந்து ஆசே ஸ்வீட் பாய், ஆனால் சாக்லேட் பாய் சொல்லுவாங்க. அதனால் அது வெரி ஸ்வீட் தான். பிரைமரியில் கேரக்டருக்கு அதில் கரெக்டாக அதே மூடில் இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சந்தான் அவங்களும் செம்ம ஸ்வீட், எல்லாமே ஜாலியாக. அவங்களுக்கு ஏன்னா அந்த கேரக்டரே ஜாலி கேரக்டர், ஃபன்னு. அதனால் அவங்க எல்லாமே அதே மூடில் இருந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த படத்துல நான் பிகாஸ் ஐம் வந்துட்டு ஃபன், எனக்கு ஃபன்னு ஜாலினா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் மை கேரக்டர் பர்சனலி மை கேரக்டர் தட். அதனால எனக்கு டொவினோ சார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டொவினோ ஆமா, அவரோட வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருது டொவினோ சார் வந்து செம்மையா பண்ணியிருப்பாரு. அது நான் அப்படி ரசிச்சேன், ஐயோ செம்மையா இருக்கு இது. ஏன்னா ஒரு ஜோக்கர் மூடு ஆக்சுவலாக அது அப்படி பண்ணியிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அது வந்துட்டு ஃபுல் ஃபன் பண்ணிட்டு போயிட்டார், மாஸ்க் ஆகிட்டு போயிட்டார். அது பயங்கரமான கேரக்டர். டொவினோ ஆக்சுவலி ரியல் லைஃப்லும் பயங்கர ஃபன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் சொன்னேன். ரியலாகவே அவர் அப்படி தான். ஆஃப்டர் கேமரா கட்டு சொன்னாலும் அவர் அப்படி தான் இருப்பார், ஆக்ஷன் சொன்னாலும் அப்படி தான் இருப்பார். டிபி சார் ஃபுல் மாஸ், அது பயங்கர மாஸாக இருக்கும். அது எனக்கு அதுக்கப்புறமா இவர் ஷோபின் சார் வந்துட்டு ஒரு மோனிகா சின்ன கிளிப்பிங் வந்தோடனே அவங்க தேட்டர் பிளாஸ்ட். லோக்காலே வந்து சின்ன கிளிப்பிங் அதுலயே வந்து தேட்டர் வந்துட்டு பிளாஸ்ட். உள்ள வேற லெவல்ல திയേറ്റർ വാച്ച് ഉണ്ടായിരുന്നു. മീൻസ് വിത്ത് എ ടീം തിയേറ്റർ വാച്ച് ഇല്ല, ഞാൻ பார்க்கல. நான் அது கனடால பார்க்கல. நான் ഈ ലോക്കയുടെ ഈ സക്സസ് ആയാലും ഇപ്പൊ ഇനി വരാൻ പോകുന്ന ഇപ്പോൾ സിനിമകളുടെ ആയാലും ഒക്കെ ഇതിന്റെ ഒക്കെ ഇനീഷ്യൽ സ്റ്റാർട്ട് പോയിന്റ് ലിയോ ആണല്ലോ. ലിയോ ആസ് എ ഫിലിം ആൻഡ് ലോക്കി ആസ് എ പേഴ്സൺ, ഈ രണ്ട് ഫാക്ടർ ആണല്ലോ ഉറപ്പായിട്ടും. ആൻഡ് ഈ ലിയോയിലെ ക്യാരക്ടർ അതൊരു സർപ്രൈസ് ആയിരിക്കും, അധികം ആരോടും പറയണ്ടെന്ന് ലോകേഷ് പറഞ്ഞു. അതിന്റെ എക്സൈറ്റ്മെന്റ് പുറത്ത് പറയാതിരിക്കാൻ എങ്ങനെയായിരുന്നു? അത് ഭയങ്കര പാടല്ലേ ശരിക്കും? കാരണം ഇനീഷ്യൽ ഫേസിൽ ആസ് എൻ ആക്ടർ ഇനീഷ്യലി ചെയ്തൊരു ബ്ലോക്ക് ബസ്റ്റർ ആണെന്ന് ഉള്ളിൽ അറിയാം, പക്ഷെ പുറത്ത് പറയാൻ പറ്റില്ലല്ലോ. അതെങ്ങനെ? என்னன்னா அந்த கேரக்டரில் லோகேஷ் சொன்னது யார்கிட்டையும் பேசக்கூடாது. பிகாஸ் அது ஒரு சைக்கி மீன்ஸ் வந்துட்டு ஸ்மால் பார்ட்டு தான் அது. ஆனால் இருந்தாலும் அது பெஸ்ட்டாக நீ பண்ணணும். ஏன்னா இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு படம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் மூவி, தட் கைண்ட் ஆஃப் யூ திங்க். யாருக்கிட்டையும் பேசாத, சைலண்ட்டாக இரு. அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசாத. ஆமாம், கேரவன்லேயே இரு. கூப்பிட்டா உள்ள செட்டூரில் வந்தால் நீ யார்கிட்டையும் பேசாத, சைலண்ட்டாக இரு. என்கிட்ட மட்டும் கான்வர்சேஷன் வச்சுக்கோ. நீ போய் சட்டில் யார்கிட்டையும் பேசாமல் நீ அதுவே மைண்டில் வச்சுக்கோ. உனக்கு யாரையும் இங்கே பிடிக்கல, அந்த கேரக்டர் தான், அதை மட்டும் வச்சுக்கோ. நீ அப்படின்னா தான் உன்னால் அதை டெலிவர் பண்ண முடியும். ஸ்மால் இது வந்தாலும் நீ அதை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது லோகேஷ் சார் தான். அவர் தான் அந்த இன்புட் கொடுத்துனே இருந்தார். அதனால தான் வந்துட்டு அவர் சொன்னார், நீ இதுக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போத்தாள், நீ ஹோட்டலில் இருந்துக்கோ. நீ வீட்டுக்கு போனால் வந்து ஜாலியாக குழந்தைங்க கூட விளையாடிட்டு அந்த மாதிரி டப்புன்னு இதுவாக மறுநாளைக்கு ஷூட்டில் வரப்போ நீ அந்த மைண்டில் தான் இருப்ப, ஜாலியாக குழந்தைங்க திருப்பி காலையில் இருப்ப குழந்தைங்க விளையாடிட்டு தான் வருவேன். அதனால் வேணாம், நீ வீட்டில் ரூமில் போனால் தனியாக தான் இருப்பேன், மார்னிங்கும் தனியாக தான் வருவேன். ஆனால் நீ அப்படியே இருன்னு சொன்னது சார் லோகேஷ் சார் தான். அதனால் எவ்ரி மெயின் கிரெடிட் லோகேஷ் சார். ലിയോയുടെ ആ ക്യാരക്ടർ ആക്ച്വലി അതിൽ അന്ന് ഡിസ്കണക്ട് ചെയ്യാൻ മീൻസ് നൈറ്റിലെ തൂങ്ങറ പോകുമ്പോഴൊക്കെ ആ ക്യാരക്ടർ മനസ്സിൽ டிஸ்கனெக்ட் கிட்டியிருந்தில்ல. ஆமா ஆமா, எனக்கு அது வந்துடும் அந்த கேரக்டர். அப்படி பக்கத்தில் இருக்க போல அப்படியே சொல்றேன் அந்த கேரக்டர் இருக்கு. அந்த ஏன்னா அந்த அந்த ரொம்ப அந்த டீப்பாக உள்ளே போனால் தான் உங்களுக்கு அது வரும். அப்படி பார்க்குற பார்வை எல்லாமே அந்த டீப்பில் உள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ലുക്ക് வந்துடும் ഓട്ടോമാറ്റിക്കാக. എന്താ അപ്പോൾ ലോകേഷ് ആക്ച്വലി ഈ ക്യാരക്ടറിനെ പറ്റി പറയുന്ന ഒരു തരുന്ന ഫീഡ് എന്താണ് ശരിക്കും? எப்போ அது சொன்னார்னா ஆக்சுவலி விக்ரம் டைமில் கோரியோகிராஃபி மூவி ஃபினிஷிங் டைமில் தான் வந்துட்டு என்கிட்ட சொன்னது இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் அது அவர் சொன்னது வந்து இன்னும் ரொம்ப கொடூரமாக ரொம்ப சைக்கியாக இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ நான் பண்ணல கொஞ்சம் எனக்கு பயம். ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு ரொம்ப கிட்ஸே ரொம்ப பிடிக்கனால யாரும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் நாட் அலவுட், வீட்டில் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. என் ஒய்ஃபு முதல்ல நீ இந்த படம் பண்ணக்கூடாது லியோன்ட்டாங்க.
ஓ வீட்டில் டிஸ்கஸ் செய்தப்ப ஆமா. ஏன்னா அவ்வளோ சைக்கியா இருந்தது, நிறைய இருந்தது அதில். அதுக்கப்புறம் லோகேஷ் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி சொல்கிறாங்க சார். அவர் ஒரே யூ பிலீவ் மீன்கிற, யூ பிலீவ் மீன், என்னை நம்புறியா என்ன சார்? சார் நம்புகிறேன் சார், பிலீவ் சார். ஓகே தென் யூ டூ. ஓகே தானே, சரி ஓகே சார் நான் அப்போ சொல்லிட்டேன். தென் இல்லை அவர் பார்த்துப்பாரு அப்படி சொல்லி தான் போனது. அப்போ மை ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் உண்டு, உமாபதி ஒன்று ஃப்ரெண்டு, அவரும் வந்து கன்சல்ட் பண்ணார் வீட்டுக்கு வந்துட்டு. இல்லை இது நல்ல கேரக்டரு, உங்களுக்கு தெரியாது, லோகேஷ் சார் வந்து சூப்பராக தான் எடுப்பார், கரெக்டாக காட்டுவார், தப்பாக காட்ட மாட்டார், ராங்காக டிசைட் பண்ண மாட்டாருன்ட்டு எல்லாம் பேசி தான் அது ஓகே பண்ணோம். பட் அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு അത് കറക്റ്റ്. ആൻഡ് ആ കോഫി ഷോപ്പ് ഫൈറ്റ് സീക്വൻസ് ഒരു ഭയങ്കര ഐക്കോണിക് ആയ ഫൈറ്റ് സീക്വൻസ് ആണല്ലോ. അതിൽ ഓൾമോസ്റ്റ് ഒരു 3 കാര്യങ്ങൾ കോമൺ ആയിട്ട് വരുന്നുണ്ട്. ഒന്ന് ആ സോങ് ഫൈറ്റില്, പിന്നെ ഫൈറ്റിന്റെ സൗണ്ട് ഡിസൈനും, പിന്നെ നമുക്ക് ക്യാരക്ടർ സ്ക്രീമും ടോട്ടലി ത്രൂ ഔട്ട് അത് ഉണ്ടായിരുന്നല്ലോ. ഈ ഫൈറ്റ് അത് ഷൂട്ടിന് ശേഷവും ഒരു ഫീഡ്ബാക്സ് ഉണ്ടാവല്ലോ ഡയറക്ടർ, അത് എപ്പടി ഇരുந்துச்சு ഫൈറ്റ് ഡയറക്ഷൻ? ഇത് അല്ല, ഫൈറ്റിന് ശേഷം ഷൂട്ട് ചെയ്തതിന് ശേഷം டைரக்டர் தருന്ന ஒரு ஃபீட்பேக் ഉണ്ടായിരുന്നു. எப்படி இருந்தது ഈ ഫൈറ്റ്? அவரோட ஃபீட்பேக் அது அவர் சீன் பை சீன் பை ஹாப்பி, வெரி ஹாப்பி. எனக்கு தான் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமாம், டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு விஜய் சார் வந்து அந்த கப்பில் ஃபஸ்ட்டு ஹெட் அடிப்பேன். ஆமாம், அப்போ வந்து வேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. வேக்ஸ் தான், பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அடித்து எஞ்சிற பார்த்தா இங்கே பிளட்டு வருது. ஆனால் என்னன்னா ரத்தம் வருது, பிளட்டு வருது. என்னென்னையும் என்னையா இது, அம்மா திருப்பியும் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அந்த கப்பு அகெயின் வேக்ஸ் கொஞ்சம் மெலிசா அப்புறம் திருப்பி அந்த ஷார்ட் பண்ணுது. அது பண்ணி முடிச்சுட்டு விஜய் சார் வந்து பயங்கரமாக அவர் ஹாப்பி ஆகிட்டார் பார்த்துட்டு. பிளட்டு பார்த்துட்டு அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு. சூப்பராக பண்ணியிருக்க சொன்னார். லோகேஷ் சாரும் வந்துட்டு அவர் ரொம்ப சொல்ல மாட்டார். லோகேஷ் வந்து சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டார், பயங்கர சட்டில். ஓகே நெக்ஸ்ட் அப்படின்றாரு. சார் ஓகேவா சார்? ஓகே நெக்ஸ்ட். நான் யோசிப்பேன், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணோமா பண்ணலையான்ட்டு. நான் இதுலேயும் கேட்டேன், டோம் கிட்டே கேட்பேன், டோம் இது ஓகேவா ஷார்ட், இல்லை ஒன் மோர் போகலாம், மாஸ்டர் நல்லா இருக்கு என்ன இல்லை டோமினிக்கும் லோகேஷ் போகிறதா? அதே தான், லோகேஷ் சார் எவ்வளோ ஜாலியாக இருப்பாரோ ஷூட்டிங் பாடல, அதே தான் டோமினிக்கும் அதே மூடு தான். அவர் யாரும் அசிஸ்டண்ட் திட்டவும் மாட்டார், யாரும் பண்ண மாட்டார் லோகேஷ் சார். டோமினிக்கும் யாரும் நான் திட்டி பார்த்ததே இல்லை, ஃபுல்லாக ஜாலியாக தான் பேசுவார். அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை ஒன் மோர் போகலாமா. நான் கேட்பேன், டோம் இது ஓகேவா டோம்னு? ஓகே மாஸ்டர். இல்லை டோம் இதான் ஒன் மோர் ட்ரை பண்ணேன். இல்லை நல்லா இருக்கேன் ஏன்? சரி ஓகே டோம், உனக்கு ஓகேனா ஓகே அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா ஃபைனலி டேரக்டருக்கு ஓகேனா ஓகே, அதுதான் நான் பண்ணுது. அதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது சாந்தி ரைட்டர், அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எனக்கு. தமிழ் டைலாக் எப்படி பேசலாம், என்ன மாதிரி பேசலாம், என்ன மீனிங், கரெக்டாக டெலிவரி எப்படி இருக்குன்னு சொன்னது அவங்க தான் ஹெல்ப் பண்ணுது. பட் ஓவராலாக இஸ் മാസ്. And how was Saubin for Monica? Monica ഇവിടെ സൗബിക, ഇവിടെ സൗബിക, ഇവിടെ മറ്റേ മോണിക്ക ക്രോസ് സൗബിക. ஆமா ஐயோ, சௌபின் சார் வெரி லைக் ஃபேமிலி மாதிரி. இப்போ அவர் பர்சனலி ரொம்ப பாண்ட் ஆயிடுச்சு. அது ரொம்ப ஃபேமிலி அட்டாச்மெண்ட் தான் இப்போ எனக்கு. அந்த மோனிகா சாங் வந்து ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறப்போ, சார் இது வந்துட்டு அவர் கொஞ்சம் பயந்தார். மீன்ஸ் என்னன்னா டான்ஸுக்கு என்னன்னா இங்கே இது ஃபர்ஸ்ட் டைம்ல 500 டான்சர் ஃபுல்லாக சௌபின் டான்ஸர் ആണ് അല്ലേ? டான்ஸ் ஆடுவார்ல, நல்லா ஆடுவார் டான்ஸ். நான் பார்த்துருக்கேன் இங்கே. ஆக்சுவலாக ப்ராப்பர் சாங்னு பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவியில் ஒரு ப்ராப்பர் ஒரு டான்ஸ் வச்சு பாட்டாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட். அவர் சொன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கொஞ்சம். சார் நீங்கள் தான் ஆடுவீங்களா சார்? இல்லை நான் வந்து ஜாக்சன் மாதிரி அந்த மாதிரி தான் ஆடினேன், கோரியோகிராஃபி பண்ணி பாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர். சார் நான் பார்த்துக்கிறேன் சார், டோன்ட் வரி சார். வந்தார், ரிஹர்சல் வந்தார், 2 days பண்ணார். 2 daysல வந்து ஒரு 1 hour தான், அவ்வளோதான். டேரெக்டாக ஸ்பாட் தான், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம எவ்வளோ ஹெவியாக ஆட சொன்னாலும் ஆடுறாரு. சார் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஹெவி, ஓகே ஹெவி சார், இது ஓகே, அவ்வளோ ஹெவியாக ஆடுறாரு. அந்த ஹெவி தான் அந்த சாங்கை இன்னும் ஹைலைட் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்த்தா கூட வந்துட்டு பூஜாக்கு தான் ஆடிருப்பாங்க, சௌபின் சார் ஆடிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து சௌபின் சார் தான் என்ன அந்த மனுஷன் இப்படி ஆடிட்டாருன்ட்டு. அதுதான் நான் ஆல் ஓவர் பீக் போயிட்டார். அந்த ஒரு பாட்டு பயங்கரமாக ஆயிட்டார். செம்ம ஒரு பக்கா டான்ஸர்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அந்த சாங்ல. ബട്ട് அந்த സോങ്ങിലെ ഇപ്പോൾ ഒരു ഡാൻസർ ഡാൻസ് ചെയ്യുന്ന പോലെ അല്ലല്ലോ അത് அந்த ക്യാരക്ടർ அது ரொம்ப ഫെറോഷ്യസ്ലി ഡാൻസ് ചെയ്യുന്ന പോലെ. கோரியோகிராஃபில அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கோரியோகிராஃபர்
ஜாப் என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டர் அவுட் தாண்டி போயிடக்கூடாது டான்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்கணும். இப்போ சோபிஷார் கேரக்டர் வந்து ஒரு ஒரு இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, பட் ஆனால் ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் சைக் தட் இஸ் கேரக்டர். அப்போது அந்த அந்த கேரக்டர் டான்ஸ் ஆடுறப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், அந்த மூடு தான். கொஞ்சம் ரக்கடாக இருக்கணும், அதே டைமில் நல்லா சூப்பராகவும் இருக்கணும். அதுக்கேற்ற டிசைன் தான் அந்த ஸ்டெப்ஸ். அதுவும் பயங்கரமாகிடுச்சு, சூப்பராகிடுச்சு. ലൈക്ക് ഒരു സിനിമ ബഫ് അല്ലെങ്കിൽ ഒരു സിനിമ ആസ്പിരന്റിന് എല്ലാ ഓൾ ടൈം ആയിട്ടുള്ളൊരു അംബീഷൻ അല്ലെങ്കിൽ ഗോളായിരിക്കും ഒന്ന് കൊളാബറേഷൻ വിത്ത് ഉലകനായകൻ, കൊളാബറേഷൻ വിത്ത് തലൈവർ. രണ്ടും ഭയങ്കര ഒരു അംബീഷൻ ആയിട്ടായിരിക്കും എല്ലാവരും നിൽക്കുന്നത്. ഒരു സാൻഡി മാസ്റ്റർ കൊളാബറേറ്റ് ചെയ്തതിൽ നിന്ന് ഒരു സിംഗിൾ ടേക്ക് അവേ ഫ്രം ദീസ് ടു ബോത്ത് ഓഫ് ദം. கமல் சார் மீன்ஸ் நிறைய லேர்ன் பண்ணணும். அவர் சொல்கிற விஷயம் நிறைய லேர்ன் பண்ணணும். இப்போ டான்ஸ் ஆனால் டான்ஸை பற்றி நீ நிறைய கற்றுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ அதில் நிறைய லேர்ன் பண்ணிருக்கணும், லேர்னிங் நிறுத்தக்கூடாது. ஏன்னா இப்போ கமல் சார் வந்து இப்போ கூட லேர்ன் பண்ணுறாரு. யூஎஸ்லாம் போட்டு இந்த கேமராஸோட அதெல்லாம் அவர் படிக்கிறாரு, அவர் டைரக்ஷன் அப்டேட்லாம் படிக்கிறாரு. அவர் இப்போயே அவர் தான் இருக்கிறது தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. அவரே வந்து லேர்ன் பண்ணுறப்போ நம்மளாம் என்ன, அதனால அவர் சொல்கிற விஷயம் லேர்ன் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும். அவர்கிட்ட கற்று அப்போ நம்மளும் நிறைய லேர்ன் பண்ணணும். இப்போ டான்ஸ் ஆனால் நிறைய லேர்ன் பண்ணணும். இப்போ ஆக்டிங்காக இருந்தாலும் லேர்ன் பண்ணினே தான் இருக்கணும். நம்ம என்ன தான் பெஸ்ட்டாக ஆயிட்டாலும் பட் இன்னும் லேர்ன் பண்ணின்னு தான் இருக்கணும். அது வந்துட்டு அவர்கிட்ட வந்து நான் எடுத்தது தான். அது டான்ஸிനെ കുറിച്ച് കമലഹാസന് டான்ஸிനെ കുറിച്ചും ഭയങ്കര அவருக்கு எல்லா டான்ஸுமே தெரியும். டாப் டான்ஸ் ஆடுவார், கிளாசிக்கல் ஆடுவார், வெஸ்டர்ன் ஆடுவார், நிறைய டான்ஸ் என்னென்னமோ பேர்லாம் சொல்ல நம்மளுக்கு அது தெரியுது. அவர் எல்லாமே கற்றுக்கிறாரு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர்கிட்ட நம்ம பேசவே முடியாது, அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. இஸ் ஒரு லைப்ரரி. அவர் ஆக்சுவலாக கமல் சார் லைப்ரரி. ரஜினி சார் வந்துட்டு அந்த டெடிக்கேஷன், டைமிங், ஹம்பிள்னஸ், அது அவர் சான்ஸே இல்லை. அவருக்கு நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்கிறது தான், அவர்கிட்ட நம்ம பேசணும்னா ஒரு நம்ம கோயிலுக்கு சர்ச்சுக்கெலாம் கோயிலுக்கெல்லாம் போவோம்ல, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று இருக்கும். நம்ம ஒரு டெம்பிள் போகிறப்போ அந்த எனர்ஜி அவர்கிட்ட இருக்கும். நம்ம பேசினாலே அது இருக்கும், நம்ம தெரியும், கிளியராக அதை அப்சர்வ் பண்ணணும் நம்மளுக்கு. அது இல்லாமல் வந்துட்டு டைமிங் சென்ஸு. காலையில் ஒரு சார் ஒரு 8 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் சார் அப்படின்னா போதும், 7:30 வித் மேக்கப்போட வந்து உட்காந்துருப்பார் ஸ்பாட்டில். 7:30 அது சான்ஸ். அதே மாதிரி உள்ளே வந்துட்டால் கேரவுன் போகவே மாட்டார், செட்டிலே தான் இருப்பார். நம்மளா போயிட்டு சார் போகலாம் சார் சொன்னாவிட அப்போ தான் போகிறதார், போக மாட்டார் அவர் இருப்பார். அது இல்லாமல் வந்துட்டு யார் வந்தாலும் சப்போஸ் இப்போ நான் இருக்கேன் ரஜினி சார், நான் வந்துட்டு சொல்கிறப்போ சார் இது மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்னு உடனே எழுந்துருவார். எழுந்துட்டு உட்கார மாட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பேசினாலும் உடனே எழுந்திருவார், உட்கார மாட்டார். அவர் உட்காந்தா தான் இவரும் உட்காருவார். அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பார் யாராக இருந்தாலும். அது என்னென்னா மீன்ஸ் உழைக்கணும் மீன்ஸ் ஓடினே இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் படம் பண்ணினே இருக்கணும். அதுதான் அவரோட டேக்அவேனா. அதுதான் அவர்லாம் அந்த எனர்ஜி. இன்னும் கூட வந்துட்டு இந்த ஏஜ்லேயும் வந்துட்டு நான் படம் பண்ணினே இருக்கணும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லாம் அவர்கிட்ட தான் வந்து. அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் 1950 மாடல் பார்த்து டான்ஸ் பண்ணுறப்போ 1950 மாடலு பேர் பார்ட்ஸ்லாம் நிறைய மாற்றிருக்காங்க, இது ரொம்ப வருஷம் ஓடிடுச்சு, அதனால் பார்த்து பேர் பார்ட்ஸ் கழட்டி. பட் ஆனால் சூப்பராக பண்ணிட்டார் அவர். சரிக்கும் 1950 மாடல் எந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணுறாரு. அவருக்கு ஏற்ற ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்தா ஈஸியாக பண்ணிட்டார். அவர் அதெல்லாம் வந்துட்டு இல்லை நான் பண்ணலை அது சொல்லவே மாட்டார், ஈஸியாக பண்ணிடுவார். ഇപ്പോൾ കമലഹാസനായാലും രജനി സാറായാലും ഡാൻസ് ഭയങ്കര കൺവിൻസിങ് ആയിട്ട് കാണിക്കേണ്ട ഒരു അവസ്ഥയും കൂടി ഉണ്ട്. ഇവർക്ക് രണ്ടുപേർക്കും സ്പെസിഫിക്കലി ആണെങ്കിൽ കോറിയോഗ്രാഫി ചെയ്യുന്നതിൽ എന്തെങ്കിലും നമ്മുടേതായിട്ടുള്ള ഒരു ഇൻപുട്സ്? இல்லை, அது நம்ம புதுசாலாம் எதுவும் பண்ணவே தேவையில்லை. அவங்க ஆல்ரெடி ஆடி இருக்காங்க. அதை நம்ம ரீக்ரியேஷன் பண்ணாலே போதும். அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க, நிறைய பண்ணி வச்சுட்டாங்க. அதுலேருந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்ணாலே போதும். அதுலேருந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வேறு மாதிரி பண்ணாலே போதும், அது பிளாஸ்ட் ஆகிடும். இப்போ ரஜினி சாருக்கு நான் பண்ணது வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாலாம் பண்ணல, ஆல்ரெடி அவர் பண்ணது ரீக்ரியேஷன் பண்ணி தான் அதில் பண்ணது. அது வந்துட்டு அவருக்கு ஈஸியாக இருந்தது, பயங்கரமாக அந்த ஆடியன்ஸ் ஆஸ் எ ஃபேனாக வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிது. அந்த ஸ்காஃபாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. அது கமல் சார் வந்து அவர் எல்லாமே பண்ணிட்டார், எல்லாமே ஆடி இருக்காரு. அதனால் வந்து அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு ரீக்ரியேஷன் பண்ணி இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம்
அதான் ஓல்ட் சாங்கை ரீமிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ம். அந்த மாதிரி அந்த ஓல்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சம் ரீக்ரியேஷன் பண்ணாலே அதுவே போதும். அதுவே நிறைய இருக்குது. ഇപ്പൊ ലോകയുടെ ഗ്രാൻഡ് സക്സസിന്റെ കൂടെ സെലിബ്രേറ്റ് ചെയ്യുന്ന അത് ടെക്നീഷ്യൻസിന്റെ കൂടെ സക്സസ് ஆமாம் மெயின் அதான் ഈ ബഡ്ജറ്റിൽ ഇത്രയും വലിയ ഗ്രാൻഡിയർ മലയാളത്തില് സംഭവിപ്പിച്ച ടെക്നീഷ്യൻസിനെ പറ്റി എന്താ ടെക്നീഷ്യൻസിനെ പറ്റിയുള്ള ഒരു കൊളാബറേഷൻ? டெக்னீஷியனாக நிமிஷ் அண்டு அதாவது இருக்கிற எல்லா ஏடிஸ் மெயின் தேங்க்ஸ், பிகாஸ் அவங்க தான் எல்லாமே, நிமிஷோட டீம் எல்லாருமே, அதுக்கப்புறம் டோமினிக்கோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதை இஸ் செம்ம ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் மெயின் மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய், அல்டிமேட்டு, சான்ஸே இல்லை. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது என்னோட என்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பில்டப் மியூசிக் வந்துட்டு அந்த சைரன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது சான்ஸே இல்லை. ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பேட்மேன்லாம் பார்க்குறப்ப பேட்மேன் என்ட்ரிக்கெல்லாம் ஒரு மியூசிக் ஒன்று இருக்கும், வில்லன் வரப்போ ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அந்த மாதிரிலாம் நான் மிரண்டேன். நான் ஃபேன் ஆகிட்டேன் பயங்கரமாக. ஜேக்ஸ் விஜய் ஃபேன் ஆகிட்டேன். சான்ஸே இல்லை. அந்த பாட்டாக இருக்கட்டும், மீன்ஸ் நான் இப்போ கூட ஒரு கேட்டுனே இருப்போம் ஒரு பாட்டு வந்து ஆனது மின்னல் வேலை நரிவேட்டையில். அது என்ன சாங், சான்ஸ் இல்லை. அது இவரும் வந்துட்டு நம்ம இவரும் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பார். தொழில் சாரும் வந்து செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பார். அந்த அவ்வளோ லவ்வாக இருக்கும். அந்த திடீர்னு பார்த்தா மெலோடியாக பண்ணுறதே, திடீர்னு பார்த்தா லோக்காவில் வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டில் வந்துட்டு மாஸாக ஒரு மியூசிக்லாம் சான்ஸ் இல்லை. மெயின் பெரிய ப்ளஸ் அதுதான். மியூசிக் மட்டும் இல்லைன்னா அந்த என்ட்ரிக்கு பில்டப்க்கெல்லாம் ஒன்றுமே இருக்காதுல்ல. அதனால் வந்துட்டு நான் ஒரு கிரேட் ஃபேன் ஆகிட்டேன். ഇപ്പോൾ കോൺവെർസേഷൻ വൈൻഡപ്പ് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് രണ്ട് കാര്യങ്ങൾ ചോദിക്കും. രണ്ട് സീക്വലിന്റെ കാര്യങ്ങൾ ചോദിക്കുന്നുണ്ട്. ഒന്ന് ലിയോ ക്യാരക്ടറിൽ എന്തെങ്കിലും സീക്വൽ, പിന്നെ ലോകയിലെ ക്യാരക്ടർ കൂടെ ക്ലൈമാക്സിൽ ഇയാൾ മരിച്ചിട്ടില്ലല്ലോ, ആക്ച്വലി ഹെഡിലേക്ക് ഇഞ്ചറി വന്നു, ബോഡി പ്രിസർവ് ചെയ്യുന്നു എന്നുള്ള കൈൻഡ് ഓഫ് ക്ലൈമാക്സ് ആണ്, ഇമ്മോർട്ടൽ. ഈ രണ്ട് സീക്വലിനെ പറ്റി ഉള്ളൊരു എന്താ അവസ്ഥ എന്ന് പറയാം? லியோ வந்துட்டு அது பண்ணுறாங்க, பட் அதான் எப்போன்னு தெரியல. பட் இருக்கு ப்ரீக்வல், மீ அண்ட் மிஸ்கின் சார் ரெண்டு பேரும் அந்த காஷ்மீருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. லோக்காவில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் அது நைஃபோட தானே உள்ளே போகிறது. நைஃபை எப்போ எடுத்தாலும் புறத்து சாடும். நாச்சியப்பா இஸ் கம்மி. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் வேம்பயர் இம்மோர்டல், எனிதிங் பிளட்டை கொஞ்சம் வயலேட் போட்டு வந்துட போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கதை உங்களுக்கு. இல்லை இன்னும் நெக்ஸ்ட் அதெல்லாம் தெரில. பட் பிளானிங் என்னன்னு தெரில. பட் இன்னும் இருக்குல்ல, சாப்டர் நிறைய சாப்டர் இருக்குல்ல, அதனால் எதிர்பார்க்கலாம். டோம். ஓகே, அப்போ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு ஹேவ் அ கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இன்டர்வியூலாம் நான் பக்காவாக மலையாளம் கற்றுட்டு வந்து நான் பேசுகிறேன். ஃபுல் மலையாளத்தில். ஆமாம். தேங்க்யூ.